ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரயில் கோல் சேனல். ரீசனிங் சீரீஸோட ப்ராக்டிஸ் 3 பார்க்க போகிறோம். ஆர்ஆர்பி, என்டிபிசி, குரூப் டி அண்ட் ஆல் அப்கமிங் ரயில்வே எக்ஸாம்ஸ்க்கும் ப்ரிப்பேர் பண்ணுற ஆஸ்பிரண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த சீரீஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரீசனிங் செக்ஷனை ஈஸின்னு நெக்லெக்ட் பண்ணிடவும் முடியாது, அதே சமயம் ஓவர் டைமும் எடுத்துக்கக்கூடாது. ஃபாஸ்ட்டாக குயிக் மெத்தடில் சால்வ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, கன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்க. எந்தெந்த கன்க்ளூஷன் ஃபாலோ ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆல் கிரிக்கெட்டர்ஸ் ஆர் பிளேயர். எல்லா கிரிக்கெட்டருமே பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சம் கிரிக்கெட்டர்ஸ் ஆர் ஃபீல்டர்ஸ். கொஞ்சம் கிரிக்கெட்டர் ஃபீல்டர்ஸாகவும் இருக்காங்க. கொடுத்துருக்க கன்க்ளூஷன் என்ன? சம் ஃபீல்டர்ஸ் ஆர் கிரிக்கெட்டர்ஸா? சம் ஃபீல்டர்ஸ் கிரிக்கெட்டர்ஸாகவும் இருக்காங்க. இந்த பாருங்கள், இந்த போர்ஷன் இருக்குது. அப்போது ஒன் ஃபாலோஸ். சம் ஃபீல்டர்ஸ் ஆர் பிளேயர்ஸா? சம் ஃபீல்டர்ஸு ஆர் பிளேயர்ஸ் எல்லாமே இது வரைக்கும் இருக்காங்க. அதில் இந்த போர்ஷன் பாருங்கள், பிளேயர்ஸ்க்கும் ஃபீல்டருக்கும் சம்மில் வருது. அப்போது ரெண்டாவதும் ஃபாலோ. அப்போது போத் 1 and 2 ஃபாலோ எங்கே இருக்குது? ஆப்ஷன் பி. அவ்வளோதான். அடுத்து, செலக்ட் த ஆப்ஷன் தட் இஸ் ரிலேட்டட் டு த 4th நம்பர் இன் த சேம் வே அஸ் த ஃபஸ்ட் இஸ் ரிலேட்டட் டு செகண்ட். ஃபஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் உள்ள ரிலேஷன் மாதிரி இங்கே என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. 3 36 மாறி இருக்குது. 3 எப்படிலாம் 36 மாறி இருக்கலாம்? சான்சஸ் எப்படி இருக்குது? இன்ட்டு 12 போட்டால் ஆகுமா? 3 12s ஆர் 36 நம்மளுக்கு தெரியும். அப்போ இங்கே இன்ட்டு 12 நடந்திருக்கு. அதே மாதிரி ஒரு நம்பரை 12ஆல் மல்டிப்ளை பண்ணால் இது வருது அப்படின்னா, அது எந்த நம்பரை நம்ம கண்டுபிடிக்க என்ன செய்யணும்? ஒன்றுமே இல்லை, 12ஆல் டிவைட் பண்ணால் முடிஞ்சது. 12ஆல் டிவைட் பண்ணால் கேன்சல் அவுட் பண்ணுறேன். 112 is 12. அப்புறம் இங்கே 87 வரும். அதனால் 7 2 8 12s ஆர் 96. 1728 ஆப்ஷன் ஏ. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அதில் ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த எந்தெந்த ஸ்டேட்மெண்ட்லாம் வச்சு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியும்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டின் என்ன? ஆன் விச் டேட் இஸ் இவான்ஷு பர்த்டே? இவான்ஷுவோட பர்த்டே எப்போன்னு கேட்டிருக்காங்க. இவான்ஷு பர்த்டே இஸ் ஆன் த ரிபப்ளிக் டே ஆஃப் எ கண்ட்ரி. ஒரு கண்ட்ரியோட ரிபப்ளிக் டே தான் இவான்ஷு பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்மளுக்கு எந்த கண்ட்ரின்னு தெரியுமா? தெரியாது. அப்போ ஒன்றை வச்சு மட்டும் ஆன்சர் பண்ண முடியாது. The country's national flag is a tricolor flag with an Ashoka Chakra in its center. அந்த கண்ட்ரியோட நேஷனல் ஃப்ளாகு என்ன சொல்ல வராங்க? ட்ரைகலர் ஃப்ளாகவும் அசோக சக்கராவும் சென்டரில் இருக்குன்றாங்க. அப்போ எதை சொல்ல வராங்க மீன் பண்ணி? இந்தியாவோட நேஷனல் ஃப்ளாகை தான் சொல்ல வராங்க. அப்போது 1 2 ரெண்டுமே சேர்ந்து இருந்தால் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். இதுவே 2 மட்டும் கொடுத்துருந்தாலும் நம்மளால் இவான்ஷோட பர்த்டே எப்போன்னு சொல்ல முடியுமா? இங்கே ஃப்ளாகை மட்டும் பற்றி மட்டும்தான் டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. இதை வச்சு நம்ம இவான்ஷோ பர்த்டே சொல்ல முடியாது. இப்போ ரெண்டுமே நமக்கு தேவை. அப்போ 1 and 2 போத் எங்கே கொடுத்துருக்காங்க? போத் ஸ்டேட்மெண்ட் 1 and 2 ஆர் சஃபிஷியன்ட் டுகெதர். ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின், இன்ட்ரடியூசிங் எ பாய் விராட் செட் ஹிஸ் மதர் இஸ் த ஒன்லி டாட்டர் ஆஃப் மை மதர் இன்லான்னு கொடுத்துருக்காங்க. ஹவு இஸ் த பாய் ரிலேட்டட் டு விராத்ன்னு கேட்டிருக்காங்க. அப்போது இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாலே ஃபஸ்ட்டு நம்ம எடுக்க வேண்டியது மை தான். மையின்னு யாரை சொல்கிறாங்க? விராட் தான் சொல்கிறான். இப்போ விராத் என்ன சொல்கிறான்? தன்னோட மதர் இன்லா, விராத்தோட ஒய்ஃபோட அம்மா தான் விராத்க்கு மதர் இன்லா. அவனுக்கு என்ன வேணுமா? மை மதர் இன்லாவோட ஒன்லி டாட்டர். மதர் இன்லாவோட ஒன்லி டாட்டர் தான் விராத்தோட ஒய்ஃபு. அவங்க யார் அப்படின்னா, அவன் காமிக்கிறான் தெரியுமா ஒரு பாயை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது, அவங்களோட அம்மான்னு சொல்கிறாங்க. அவன் காமிக்கிற பாயோட அம்மான்னு சொல்கிறாங்க. அப்போ ஹவ் இஸ் த பாய் ரிலேட்டட் டு விராத்துன்னு கேட்டிருக்காங்க. இதில் அப்படியே நம்ம இப்படி பார்த்துட வேண்டியதான். விராத்துலேருந்து பாய் என்ன வேணும் அப்படின்னா, தன்னோட பையன்தான், தன்னோட ஒய்ஃபோட பையன். இவனுக்கு யார்? பையன்தான். ஸோ சன். ஆப்ஷன் ஏ. அடுத்து, த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ஃப்ராக்ஷன் 5 minutes ஆஃப் அன் ஹவர் அண்ட் 20 seconds ஆஃப் அன் ஹவர் இஸ் கேட்டிருக்காங்க. நம்ம 5 minutes ஆஃப் அன் ஹவர் எப்படி எழுதுறேன்? 5/60. ஏன்னா மினிட்ஸு அதை ஹவர்ஸில் மாற்றிருக்கேன். அதே மாதிரி 20 seconds ஆஃப் அன் ஹவர். 20 secondsனால் அதை ஹவர்ஸ் எழுதும்போது எப்படி எழுதணும்? 20 divided by 60 into 60. மினிட்ஸ்னால் ஒரு 60 போடுவோம், செகண்ட்ஸுன்றதுனால 2 60 கீழே போட்டிருக்கேன். இதுக்கு ரெண்டுக்குமே மைனஸ் பண்ணோம்னா அதான் ஆன்சரு. இதை நான் என்ன பண்ணுறேன்? 1/60 காமனாக எடுத்துகிறேன். எடுத்துட்டேன்னா 5 minus 20/16 வரும். 20/6 என்ன? 1/3. இப்போ 1/60 இன்ட்டு இங்கே வந்தால் என்ன வரும்? 3 5s are 15. 15 minus 1 14. 14/3 வரப்போகுது. அப்போ இங்கே 60, இங்கே 14 இருக்குன்னா இங்கே 7, இங்கே 30. அப்போது 7/90 தான் ஆன்சரு.
ஆப்ஷன் பாருங்கள் 7/19 இருக்கா? இல்லை. இங்கே 0.79 இருக்குது. இதே நீங்கள் பாருங்கள் 7 மேலே 7 டிவைடட் பை 10 90 டிவைடட் பை 10 ரெண்டு பக்கமும் டிவைடட் பை 10 போட்டால் என்ன வரும்? 0.7/9 தான் வரப்போகுது. அதை தான் இன்டெரக்டாக கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு இதில் 2 சைனை கொடுத்துருக்கதை மாற்றி போட்டோம்னா இது கரெக்டாக வரும் அப்படின்றாங்க. ஃபஸ்ட்டு நம்ம மைனஸ் ப்ளஸ் ட்ரை பண்ணுவோம். ப்ளஸுக்கெலாம் மைனஸு, மைனஸ்க்கு பதிலாக ப்ளஸ்ஸு போட்டு பார்க்கணும். அவ்வளோதான். 3 -3 போடுறேன். ப்ளஸுக்கு பதில் மைனஸ் போட்டிருக்கேன். இன்ட்டு 3 + 3 இந்த மைனஸ்க்கு பதில் இங்கே ப்ளஸ் போட்டாச்சு. டிவைடட் பை 3 ஈக்குவல் டு நம்மளுக்கு 3 வரணும். வருமா? 3 இங்கே 3 இருக்குது. இங்கே -3 × 3 9 ஆயிரும். ப்ளஸ் இங்கே 3 கேன்சல் ஆயிரும். 1 -6 + 1ன்னு வருது. அப்போது 3ன்றது ஈக்குவல் டு பண்ணோம்னா வராது. இப்போ ரெண்டாவது ஆப்ஷன் எடுப்போம். ப்ளஸ்ஸு டிவைடு. ப்ளஸுக்கு பதிலாக டிவைட் போடுங்க. 3 டிவைடுன்னு இங்கே வரும். அதனால் நான் 1/3 போடுறேன். இன்ட்டு 3 -3 டிவைடுக்கு பதில் ப்ளஸ் போடணுமா? +3 இது பண்ணோம்னா இங்கே 3 கேன்சலு. 3 - 3 0 0 + 3னா ஈக்குவல் டு 3ன்னு வரப்போகுது. அப்போ ஆப்ஷன் பி ஃபாலோஸ். அடுத்து ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதில் 3 ஒன்று போல் இருக்குமா, 1 மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குமா? அந்த டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது என்னென்னு கேட்டிருக்காங்க. இதில் எல்லாருமே பாருங்களேன், ட்ரையாங்கிள் இங்கேயும் ஒரு ட்ரையாங்கிள், இங்கேயும் ஒரு ட்ரையாங்கிள், அதுக்குள்ளே சர்க்கிள் அந்த மாதிரி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா சர்க்கிளே சென்டரில் போட்டு ஒரு ட்ரையாங்கிள் உள்ளே போட்டிருக்காங்க. அப்போ டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதே இதுதான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆப்ஷன் டி முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு இஃப் டிஒய் இஸ் கோடட் 60. இப்போ டிக்கும் ஓக்கும் என்னென்னு போடுவோம்? டிஓ. டின்னா 4 ஆல்ஃபபெட்ஸ், இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸ் படி. ஓவோட நம்பர் 15. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 16 கொடுத்துருக்காங்க. 4 15 வச்சு 60 எப்படி வரும்? கண்டிப்பாக ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. மல்டிப்ளை பண்ணால் மட்டும்தான் வரும். இப்போ இது இங்கே ஃபாலோ ஆகுதான்னு பார்ப்போம். எஸ்ஓ 285 சொல்கிறாங்க. எஸ்ஸுக்கு வேல்யூ என்ன? 19. ஓக்கு 15. 19 × 15 285 தான். அப்போ அதே மாதிரி ரெட்டுக்கு 3ஐயும் மல்டிப்ளை பண்ணிடுவோம். அவ்வளோதான், முடிஞ்சது. ஆருக்கு 18, ஈக்கு 5, டிக்கு 4 பண்ணோம்னா 18 × 20 18 × 36 அதோட ஒரு 0. ஆப்ஷன் பி முடிஞ்சது. அடுத்த கொஸ்டின் ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன் தான். என்ன கொடுத்துருக்காங்க ஸ்டேட்மெண்ட்டில்? சம் டைகர்ஸ் ஆர் ரேட்ஸ். சம் டைகர்ஸு ஆர் ரேட்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஆல் ரேட்ஸ் ஆர் எலிஃபண்ட்டு. எல்லா ரேட்ஸுமே எலிஃபண்ட்டு. ஆல் டைகர்ஸ் ஆர் கேட்ஸ். எல்லா டைகர்ஸுமே கேட்ஸ்னு சொல்லிட்டாங்க. இப்போ கொடுத்துருக்க 3 கன்க்ளூஷன் என்னலாம்? சம் கேட்ஸ் ஆர் எலிஃபண்ட்ஸ். கொஞ்சம் கேட்ஸ் வந்து எலிஃபண்ட்டான்னு கேட்டிருக்காங்க. இது எல்லாமே கேட்டு தான். இப்போ கேட் எங்கே வரைக்கும் வருது? இது வரைக்கும் வருது. இப்போ கொஞ்சம் கேட்டு எலிஃபண்ட்டாகவும் இருக்குது. அப்போது இது ஃபாலோஸ். அடுத்த சம் எலிஃபண்ட்ஸ் ஆர் டைகரா? எலிஃபண்ட் இங்கே இருக்குது, டைகர் இங்கே இருக்குது. எலிஃபண்ட் இது வரைக்கும் வருது பாருங்கள், டைகரும் இங்கே வருது. இங்கேயும் காமனாக இருக்குது. இப்போ இதுவும் ஃபாலோ ஆகும். சம் கேட்ஸ் ஆர் ரேட்டா? கேட் இங்கே இருக்குது, ரேட் இங்கே இருக்குது. கேட் ஃபுல்லாக வருது, இங்கே ரேட் இந்த இடத்துல வருது. அதே காமன் போர்ஷன் கிட்டத்தட்ட இங்கேயும் வருது. இப்போ இதுவும் ஃபாலோ. எல்லாமே ஃபாலோ ஆகிறது என்ன ஆப்ஷன்? ஆப்ஷன் பி. அடுத்து 3 consecutive integers when taken in increasing order and multiplied by 2, 3 and 4 respectively adds up to 74. What is the greatest number? 3 நம்பர் அடுத்தடுத்து இருக்கக்கூடிய நம்பரு, அதை ஃபஸ்ட்டு நம்பர் 2ஆலையும், ரெண்டாவது நம்பர் 3ஆலையும், மூணாவது நம்பர் 4ஆலையும் மல்டிப்ளை பண்ணோம்னா 74ன்னு வருது. அப்படி வருது அப்படின்னா அதில் இருக்கிறதே நம்ம எடுத்ததில் பெரிய நம்பர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம ஆப்ஷன்லேருந்து போவோம். கிரேட்டஸ்ட் நம்பர் 8ன்னு வச்சுக்கோங்க. இப்போ கிரேட்டஸ்ட் நம்பரை நான் 8ன்னு வச்சுக்கிட்டா 6, 7 இப்படி தான் அடுத்தடுத்த நம்பர் வந்திருக்கணும். இதை வச்சு செக் பண்ணோம்னா இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும், இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும், இதை 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்படி பண்ணால் 74 வருதான்னு பார்க்கணும். அவ்வளோதான். 6 2 சார் என்ன? 12. 7 3 சார் 21. 8 4 சார் 32. இது பண்ணோம்னா இங்கே 5 65ன்னு வருது. ஆனால் 74ன்னு வரணும். நம்ம 8 வச்சு பண்ணும்போது கிட்டத்தட்ட 65 வருது. இப்போ 14 வர சான்ஸ் இருக்கா? வாய்ப்பே இல்லை. ரொம்ப தூரம் தள்ளி போயிடும். 10 இல்லை 9 இது 2ல் தான் ஒன்று ஆன்சரு. நான் அந்த இடத்துல 9 எடுக்கிறேன். ஏன்னா எனக்கு இதுவே 65 வந்துருச்சு. அப்போ அதோட கிட்டத்தட்ட ஒரு 9 தான் கூட இருக்குது. நான் அதனால் 9 ஆப்ஷன் எடுத்து பண்ணுறேன். இப்போ இங்கே 9 எடுத்தேன்னா அதுக்கு முந்தின நம்பர் 8, இங்கே 7. இதை 2ஆல் பண்ணணும், இதை 3ஆல், இதை 4ஆல். 7 2 சார் 14, 8 3 சார் 24, 9 4 சார் 36. இப்போ 6 4 10, 10 4 14. அப்போ யூனிட் டிஜிட் 4ல் தான் வருது. இப்போ கண்டிப்பாகவே இங்கேயும் 74 தான் இருக்குது. 2 மேட்ச் ஆயிடுச்சு. அப்போ ஆப்ஷன் டி தான் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒரு பசில் கொடுத்துருக்காங்க.
என்ன கொடுத்துருக்காங்க? 7 சாக்லேட்ஸ் ABCDEFG 7 சாக்லேட் இருக்குது. டிஃப்ரெண்ட் காஸ்ட்டு 40லேருந்து 50 வரைக்கும் காஸ்ட் இருக்குது. அதுலேயும் 40யும் கிடையாது 50யும் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போது 41லேருந்து 49 வரைக்கும் காஸ்ட் இருக்குது. மொத்தம் 7 சாக்லேட்டு. த காஸ்ட் ஆஃப் C இஸ் 5 லெஸ் தென் தட் ஆஃப் E. அப்போது காஸ்ட் ஆஃப் சாக்லேட் வந்து ஈயை விட 5 கம்மியாக இருக்குது. காஸ்ட் ஆஃப் A இஸ் அன் ப்ரைம் நம்பர். A வந்து ப்ரைமு. காஸ்ட் ஆஃப் F இஸ் 2 மோர் தென் தட் ஆஃப் A. காஸ்ட் ஆஃப் F இஸ் 2 மோர் தென் தட் ஆஃப் Aன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் காஸ்ட் ஆஃப் F இஸ் மோர் தென் தட் ஆஃப் E. காஸ்ட் ஆஃப் சாக்லேட் D ஆடு நம்பர். D வந்து ஆடு. The cost of chocolate G is 3 more than that of D. None of the chocolate cost 44. இதில் 44ம் கிடையாது. Cost of B even. Cost of chocolate E என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் இதில் டேரெக்டாக வேல்யூ எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குறேன். காஸ்ட் ஆஃப் சாக்லேட் ஈக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் ஏ எடுத்து பார்ப்போம். 45. இங்கே ஈக்கு பதிலாக நான் 45ன்னு போட்டால் சி வந்து என்ன ஆகும்? 45 - 5 40 ஆயிரும். ஆனால் கொடுத்துருக்க வேல்யூவே 41லேருந்து 49 வரைக்கும் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது எலிமினேட்டடு. அதே மாதிரி ஆப்ஷன் பி பார்த்தீங்கன்னா 47. அதை நான் போட்டு பார்க்குறேன். ஈக்கு பதில் 47 போட்டேன்னா 47 - 5 சிக்கு 42ன்னு வருது. சிக்கு நம்மளுக்கு 42ன்னு வந்துருச்சு. அப்புறம் இ என்ன சொல்லியிருக்காங்க? எஃப் வந்து ஈக்கும் பார்த்தோம்னா கிரேட்டர் எஃப் தான். அப்போ E 47 நான் போட்டேன்னா எஃப்க்கு பாசிபிலிட்டி 48 இல்லை 49. இந்த 2 நம்பர் தான் முடிகிறதுக்கு இருக்குது மிச்சம். இது 2 தான் இருந்தாகணும். அந்த 48 தூக்கி நான் இங்கே போட்டேன்னு வைங்களேன். F 48னா ஏ என்னவாக இருக்கணும்? 46. ஏ 46 வர பாசிபிலிட்டி இருக்கா? கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா ஏ வந்து ப்ரைம் நம்பரு. இப்போ எஃப்க்கு நான் இங்கே 49 போடுறேன். 49 போட்டால் ப்ரைம் நம்பர். ஏக்கு பதில் என்ன வரும்? 47 வந்துடும். 47 ப்ரைம் நம்பர் தான். ஆனால் நான் ஆல்ரெடி ஈகே என்ன எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கேன்? 47 தான். 2 வேல்யூ ஒரே வேல்யூவாக வருதா? அப்போது கண்டிப்பாக செகண்ட் ஆப்ஷனுக்கும் வாய்ப்பு இல்லை. தேர்ட் ஆப்ஷன் பாருங்கள். தேர்ட் ஆப்ஷன் 46 இருக்குது. ஃபோர்த் ஆப்ஷன் 42 இருக்குது. நான் அந்த இடத்துல 42 செக் பண்ணி பார்க்குறேன். ஏன்னா 45 நான் இங்கே போட்டு எலிமினேட் பண்ணிட்டேன்னா 42வும் கண்டிப்பாக எலிமினேட் தானே ஆகும். ஏன்னா C = E - 5. ஈக்கு பதில் நான் டேரெக்டாக 42ன்னு போட்டேன்னா 42 - 5 37 ஆயிரும். வேல்யூவே 41லேருந்து 49 வரைக்கும் தான் எடுக்கணும். ஆனால் இங்கே 42 போட்டதுனால ஒரு சாக்லேட்டோட வேல்யூ 40க்கும் கம்மியாக போயிடுது. ஸோ கண்டிப்பாக இதுவும் கிடையாது. ஸோ ஆப்ஷன் சி தான் கண்டிப்பாக ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஒரு பசில் கேட்டிருக்காங்க. 6 பர்சனு 6 டிஃப்ரெண்ட் ஸ்டேட்டில் இருக்காங்க. 6 டிஃப்ரெண்ட் கேம்ஸும் ப்ளே பண்ணுறாங்க. டேரெக்டாக ஸ்டேட்மெண்ட்லேருந்து வருவோம். அனன்யா ஃபஸ்ட்டு. அனன்யான்ற பொண்ணு பார்ன் இன் குஜராத். பிளேஸ் என்ன? கிரிக்கெட். ஓகே. அடுத்து அஜய்ன்ற பையன் வந்து டஸ் நாட் ப்ளே செஸ் ஆர் லூடோ. ஸ்டேட் பற்றி சொல்லலை. லூடோவும் செஸ்ஸும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. த பர்சன் ஹூ பார்ன் இன் பீகார் பிளேஸ் ஃபுட்பால். பீகாரில் பிறந்தவங்க ஃபுட்பால் தான் சொல்லிட்டாங்க. அப்புறம் சீமா பிளேஸ் ஹாக்கி. சீமா வந்து ஸ்டேட் தெரில. ஹாக்கி. சீமா பிளேஸ் ஹாக்கி அண்ட் சி வாஸ் நாட் பார்ன் இன் அசாம் ஆர் மத்திய பிரதேஷ். அசாம், மத்திய பிரதேஷ் ரெண்டுமே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. மனிஷா வாஸ் பார்ன் இன் ராஜஸ்தான். மனிஷா வந்து ராஜஸ்தான். வாஸ் பார்ன் இன் அண்ட் பிளேஸ் பேட்மிண்டன்னு சொல்லிட்டாங்க. ஐடென்டிஃபை த ஸ்டேட் இன் விச் அஜய் பார்ன். அஜய் எங்கே பார்ன்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா அஜய்க்கு செஸ்ஸோ லூடோவோ கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. மொத்தம் இருக்கிறதே 6 கேம் தான். அதில் 1 2 3 4 5 6 6மே கொண்டு வந்தாச்சு. அதில் செஸ்ஸும் லூடோவும் கிடையாது. மிச்ச கேம்லாம் பாருங்கள். கிரிக்கெட், ஃபுட்பால், ஹாக்கி, பேட்மிண்டன். அதில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றும் மேட்ச் ஆயிடுச்சு. ஆனால் ஃபுட்பால் மட்டும்தான் சும்மா இருக்குது. அப்போ கண்டிப்பாக அந்த ஃபுட்பால் விளையாடக்கூடியது அஜயாக தான் இருக்கணும். அப்போ அஜய் ஃபுட்பால் விளையாண்டாருன்னா ஃபுட்பால் விளையாடுறவங்க எந்த ஸ்டேட்டுன்னு சொல்லியிருக்காங்க? பீகார். இப்போ கண்டிப்பாக அஜய் வாஸ் பார்ன் இன் பீகார். ஆப்ஷன் டி முடிஞ்சது. த ப்ராடக்ட் ஆஃப் எனி 2 ஈவன் கன்சிக்யூட்டிவ் நம்பர் இஸ்
ஆல்வேஸ் டிவிசிபிள் பைன்னு கேட்டிருக்காங்க. நம்ம குத்து மதிப்பாக ஒரு 2 3 நம்பர் வச்சு செக் பண்ணி பார்ப்போம். 2 ஈவன் நம்பரை கன்சிக்யூட்டிவாக 2 4 4 6 6 8 இப்படி எடுத்து செக் பண்ணால் 2 4s are 8, 4 6 are 24, 6 8s are 48ன்னு வருது. அது எல்லாமே 8ஆல் போகுது. 16ஆல் போகுமா? போகாது. 12ஆல் போகுமா? 8 கண்டிப்பாக போகாது. 6ஆல் போகுமான்னு கேட்டோம்னா 8 போகாது. அப்போ கண்டிப்பாகவே எல்லா கன்சிக்யூட்டிவ் ஈவன் நம்பர்ஸும் கண்டிப்பாக டிவிசிபிள் பை 8 தான். ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு, a drum of water is 3/4 full. When 9 liters of water is drawn from it, it is half full. What is the capacity of the drum? அப்போ ஃபஸ்ட்டு முக்கால்வாசி ஃபுல்லாக இருக்குது. அதிலிருந்து 9 லிட்டர் வெளியே எடுக்கிறாங்க. எடுத்தால் எப்படி இருக்குது? ஹாஃப் ஆயிடுது. இப்போ மொத்தம் எவ்வளோ லிட்டர் கெப்பாசிட்டி ட்ரம்முக்குன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நான் இதை அப்படியே கொண்டு வரேன். 3/4 இந்த 1/2 நான் இங்கே கொண்டு வந்தேன்னா -1/2 ஆகும். இப்போது மொத்தம் 9 லிட்ரு. இப்போ 3/4 - 1/2ன்னு பார்த்தா 1/4. 1/4 தான் 9 லிட்டர்னா அவங்க கேட்டிருக்கிறது என்ன? ஓவரால் கெப்பாசிட்டினா ஃபுல்லாக காவாசி 9 அப்படின்னா 1 மடங்கு எவ்வளோவா இருக்கணும்? அதை விட 4 மடங்கு மல்டிப்ளை பண்ணால் இருக்கணும். இப்போ 9 × 4னா 36. ஆப்ஷன் பி முடிஞ்சது. அடுத்து ஒரு சிம்பிளான கொஸ்டின். இஃப் த நம்பர் 356yx is divisible by 90, then y - x என்னன்னு கேட்டிருக்காங்க. 90ன்றத டிவிசிபிலிட்டினா 9 × 10 பிரிக்கலாமா? அப்படி 9 × 10ன்னு பிரித்தோம்னா கடைசி நம்பர் எப்போவுமே எப்படி தான் வந்தாகணும்? 0 தான் வந்தாகணும். அப்போ எக்ஸு கண்டிப்பாக 0. எக்ஸு 0 சரி. மிச்ச நம்பர்னால் கூட்டி பாருங்கள். 3 5 8 8 6 14. 14 இங்கே 0 தான். அதனால் 14 தான் வந்திருக்கு. பொதுவாகவே 9ஆல் டிவிசிபிள் ஆகக்கூடிய நம்பர்ஸ் அப்படின்னா சம் ஆஃப் த நம்பர்ஸ் கூட்டினா 9ஆல் வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன். இப்போ 72ன்னு எடுத்துக்கோங்க. 8 9 அது 9ஆல் போகுது. அதே மாதிரி 9 கியூப் என்ன? 729. இதை கூட்டி பாருங்கள். 9 18. 18னாலும் 1 + 8 9. அப்போது சம் ஆஃப் த நம்பர்ஸ் 9 வருது. சம் ஆஃப் த நம்பர்ஸ் 9 வரப்போய் தான் 9ஆல் டிவிசிபிலிட்டி ரூல் வச்சுருக்காங்க. அதுதான் ரூலே. அதே மாதிரி இங்கேயும் வந்தாகணும்ல. ஆனால் 14 தான் வருது. இப்போ கண்டிப்பாக ஒய்யோட வேல்யூ என்னவாக தான் இருக்கணும்? 14ஓட எந்த நம்பரை கூட்டினா 9ஆல் டிவிசிபிள் ஆகக்கூடிய நம்பர் வரும்? 4. அப்போ தான் 18 வரும். 18 தான் 1 + 8 9ஆல் போகும். மிச்சம் எந்த நம்பர் போட்டாலும் வரப்போகிறதில்ல. இப்போ எக்ஸ் என்ன? 0. ஒய் என்ன? 4. அவங்க கேட்டிருக்கிறது y - x. அப்போ 4 - 0. ஆன்சர் 4. ஆப்ஷன் டி. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ஆல்ஃபாபெட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்து வரக்கூடிய ஆல்ஃபாபெட்ஸ் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் எல்லாமே ஒரு 5 செகண்ட்ஸ் பார்த்துட்டிங்கனாலே போதும். நீங்கள் டைமை வேஸ்ட் பண்ணாமல் முடிச்சிடலாம். எல்லாத்துலேயுமே பாருங்கள் எஃப்ஜின்னு தான் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு 2 ஆல்ஃபாபெட்ஸ் வச்சு இது பண்ணாலுமே எஃப்ஜி தான் வரப்போகுது. அப்படியே டேரெக்டாக லாஸ்ட் லெட்டருக்கு என்னன்னு பார்ப்போம். எஃப் இருக்குது, இங்கே ஜி இருக்குது, ஹச் இருக்குது, ஐ இருக்குது, ஜே இருக்குது. அப்போ கண்டிப்பாக அடுத்து வரக்கூடியது கேவாக தான் இருக்கணும். கே கடைசி முடியக்கூடியது ஒரே ஒரு ஆப்ஷன் தான். மிச்சம் ரெண்டுமே எல்லோரும் காமனாக தான் இருக்குன்னு பார்த்தாச்சு. ஸோ ஆப்ஷன் டி முடிஞ்சது. அடுத்து நம்பர் சீரிஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்பர் கேட்டிருக்காங்க. நம்பர்ஸ் எல்லாம் பாருங்கள் கிராஜுவலாக கூடியிருக்கு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு எதுக்கும் டிஃப்ரென்ஸ் செக் பண்ணி பார்ப்போம். 3 11 இதுக்கு டிஃப்ரென்ஸு 8. 11 27 இதுக்கு டிஃப்ரென்ஸ் 16. 27 59. இப்போ 9 7 2 இங்கே 3 32. இப்போ நம்பர்ஸ் எல்லாம் பாருங்கள். இது 2 மடங்காக இருக்குது, இது 2 மடங்காக இருக்குது. இப்போ 32 நான் 2 மடங்கு போடுறேன். 64. இங்கே 59 இருக்குது. அதோட கூட்டினா என்ன வரும்? 9 4 3ன்னு முடியணும். 3ன்னு முடியக்கூடியது எத்தனை ஆப்ஷன் இருக்குது? ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. அப்போ பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட்டு மல்டிப்ளைக்கு ப்ளஸ்ஸு, டிவிஷனுக்கு மைனஸு, இப்படி கொடுத்துருக்கிறது எல்லாமே மாற்றி மாற்றி போட்டு இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணனாலே முடிஞ்சது. 40 இன்ட்டுக்கு பதில் என்ன? ப்ளஸ்ஸு 20. டிவிஷனுக்கு பதில் என்ன கொடுத்துருக்காங்க? மைனஸ் போட சொல்லியிருக்காங்க. -28. மைனஸ்க்கு பதில் மைனஸ் மீன்ஸ் டிவைன்னு கொடுத்துட்டாங்க. அப்போது 1/4ன்னு எழுதிக்கிறேன். ப்ளஸுக்கு பதில் இன்ட்டுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ×2. இப்போ இங்கே 40 + 20 இங்கே 60 ஆகிப்போச்சு. இதை மூணுமே மல்டிப்ளிகேஷனாக தான் இருக்குது. பண்ணோம்னா இங்கே 7 ஆயிரும். 7 4 20. 7 2 14. இப்போ 60 - 14 என்ன? யூனிட் டிஜிட் 6ல் தான் முடியணும். ஒன்றே ஒன்று தான் இருக்குது. ஆப்ஷன் ஏ முடிஞ்சது. அடுத்து இன்ட்ரடியூசிங் தேவஷி டு த கெஸ்ட். ஆசிஷ் செட். ஆசிஷ் சொல்கிறான் அந்த தேவஷியை இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்ப ஹெர் ஃபாதர். அப்போ தேவஷின்றவ பொண்ணு தெரிஞ்சு போச்சு. இப்போ கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டில் மைலேருந்து அப்படியே எடுப்போம். மை பட்டர்னல் கிராண்ட்ஃபாதர். அப்போ ஆஷிஷ் தான் சொல்கிறான். ஆஷிஷோட பேட்டர்னல்னால் அப்பாவோட அப்பா.
பெட்டர்னல் கிராண்ட் ஃபாதரோட ஒன்லி சன். அப்போது ஆஷிஷோட அப்பாவை தான் திரும்ப சொல்கிறாங்க ஒன்லி சன். திரும்ப ஒன்லி சன்னு சொல்கிறாங்க. அவரோட ஒன்லி சன். அந்த சன் யார் அப்படின்னா தேவஷியோட ஃபாதர். தேவஷியோட ஃபாதர் தான் ஆஷிஷ்ன்னு சொல்கிறாங்க. அப்போது தேவஷியிலேருந்து ஆஷிஷ் என்ன வேணும்? தேவஷி டு ஆஷிஷ் பார்த்தா அப்பா. ஆப்ஷன் சி முடிஞ்சது. அடுத்து சார்ட் கொடுத்துருக்காங்க 2010 to 2014 வரைக்கும். கேட்டிருக்க கொஸ்டின் என்ன? ஆவரேஜ் நம்பர் ஆஃப் பேட்ஸ் மேனுஃபேக்சர் டூரிங் 2010 to 2014. இது நம்பர் ஆஃப் பேட்ஸ் மேனுஃபேக்சர் இங்கே கொடுத்துருக்காங்க. இது நம்பர் ஆஃப் இயர்ஸும் கொடுத்துட்டாங்க. ஆவரேஜ் கேட்டிருக்காங்க. அப்போது இன்ட்டு ஹண்ட்ரட்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. இது எல்லாமே இன்ட்டு ஹண்ட்ரட்ஸில் இருக்குது. நம்ம ஒன்றுமே செய்ய வேண்டாம். இது எல்லாத்தையும் கூட்டி மொத்தம் எத்தனை இருக்குது அதால் டிவைட் பண்ணோம்னா முடிஞ்சது. 30, 42.5, அடுத்து 35, அடுத்து 27.5, அடுத்து 35. எல்லாம் கூட்டினா 117 வருது. மொத்தம் எத்தனை இருக்குது? 5. இப்போ 5ஆல் நான் டிவைட் பண்ணுறேன். 170/5னா 3 5 are 15, 2 4, இப்போ 34ன்னு வருது. எல்லாமே என்ன கொடுத்துருக்காங்க? இன்ட்டு ஹண்ட்ரட்ஸ். அப்போது 2 0 போட்டுற வேண்டியதான். ஆப்ஷன் சி முடிஞ்சது. 3400. நெக்ஸ்ட் ஒரு பை சார்ட் கொடுத்துருக்காங்க. இதில் அவங்க கேட்டிருக்கிறது என்ன? இஃப் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் என்ரோல்ட் இன் த இங்கிலீஷ் கோர்ஸ் ஃப்ரம் ஆல் த 7 காலேஜஸ். இந்த எல்லா காலேஜும் சேர்த்து மொத்தமாக எண்ணிக்கை 2800. ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் காலேஜ் எம் அண்ட் எஸ் ஆர் என்ரோல்ட் இந்த கோர்ஸ்னு கேட்டிருக்காங்க. அப்போ எம்முக்கு பர்சன்டேஜ் என்ன? 17. எம்மு இன்னொன்று எஸ் 14. இப்போ ரெண்டும் 31% எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. 100 என்னன்னு கொடுத்துருக்காங்க? ஓவராலாக 2800. இப்போ 31 எவ்வளோன்னு பார்க்க போகிறோம். முடிஞ்சது. இங்கே 2 0, இங்கே 2 0 கட்டு. 31 × 28. அப்போ கண்டிப்பாக யூனிட் டிஜிட் 8 தான் முடிய போகுது. 8 முடிகிறது ஒரே ஒரு ஆப்ஷன் சி போட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்து இதை ஒரு கோடிங்கில் இப்படி எழுதியிருக்காங்க. அதே மாதிரி இதை எப்படி எழுதுவோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே நல்லா பாருங்கள், ஏபி, இங்கேயும் பாருங்கள் பிஏ. அப்போது இந்த இடத்துல மாற்றி எழுதியிருக்காங்க. அதே மாதிரி எது எழுதணும்னா கேஏக்கு ஏகேன்னு வரப்போகுது. அப்போ கண்டிப்பாக ஏ இல்லைன்னா சி, இது 2ல் தான் ஒன்று ஆன்சராக இருக்க போகுது. நெக்ஸ்ட் லெட்டர் பாருங்கள், ஹைச்சு, இங்கே ஐஏ, இங்கே ஐஏஜேன்னு இருக்குது. ஐஜேன்னு வேறு எதுவும் இருக்கா? இல்லை. அப்போது அடுத்தடுத்த நம்பராக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஹச்சுக்கு அடுத்து ஐ வருதா? அதே மாதிரி ஆருக்கு அடுத்து எஸ்ஸு, 2லேயுமே எஸ் இருக்குது. எம்முக்கு அடுத்து என்னு, இங்கே ஒன்று தான் இருக்குது. அப்போது கண்டிப்பாக ஆப்ஷன் ஏவாக தான் இருக்கணும். நெக்ஸ்ட்டு ஒன்றுமே இல்லை, எதுக்கு இது ரிலேஷனாக இருக்குது அப்படின்னா இதுக்கு என்ன ரிலேஷனில் இது வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பெயிண்ட்ரு என்னது? பெயிண்ட்ரு கையில் ப்ரெஷ் இருக்கும். இப்போ ஆத்தர் கையில் என்ன இருக்கும்? கண்டிப்பாக பென்னு தான் இருக்கணும். அவ்வளோதான், முடிஞ்சது. ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட்டு ரீட் த ஃபாலோயிங் செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஏபிசிடி அண்ட் செலக்ட் த செட்ஸ் இன் விச் த தேர்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் எ லாஜிக்கல் கன்க்ளூஷன் ஆஃப் ஃபஸ்ட்டு 2. இப்போ 3வது இருக்கிறது கன்க்ளூஷன், மொதல் 2 இருக்கிறது ஸ்டேட்மெண்ட். அப்படி எடுத்து பாருங்கள் எது கரெக்டாக வருதுன்னு போடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ராகுல் இஸ் அன் ஆக்டர். ராகுல் ஒரு ஆக்டர். சரி, சம் ஆக்டர்ஸ் ஆர் ஸ்மார்ட்டு. கொஞ்சம் ஆக்டர்ஸ் ஸ்மார்ட்டாக இருக்காங்க. ராகுல் ஸ்மார்ட்டா? கண்டிப்பாக கிடையாது. ராகுல் ஒரு ஆக்டர்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்போ கண்டிப்பாக இது வராது. இப்போ 2வது ஆப்ஷன் எடுத்தோம்னா சம் மென் ஆர் சோல்ஜர்ஸ். கொஞ்சம் மென்னு சோல்ஜர்ஸு. ஆல் சோல்ஜர்ஸ் ஆர் பேட்ரியாட்டிக். எல்லா சோல்ஜர்ஸுமே பேட்ரியாட்டிக்கு. சம் மென் ஆர் பேட்ரியாட்டிக்கா? கண்டிப்பாக சம்மும் மென்னும் பேட்ரியாட்டிக் தான். இந்த இருக்குது அந்த சம் போர்ஷன். ஸோ ஆப்ஷன் பி கண்டிப்பாக வருது. தேர்ட் இது எடுங்க, ஆல் கிரிக்கெட்டர்ஸ் ஆர் அத்லெட்ஸ். எல்லா கிரிக்கெட்டருமே அத்லெட்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. சம் மென் ஆர் சோல்ஜர்ஸ். இது வரவே முடியாது. இதுக்கும் ஏவுக்கும் சிக்கும் இங்கே சோல்ஜர்ஸ் கனெக்ஷனே கிடையாது. அப்போ கண்டிப்பாக இது வராது. அடுத்து மென் பேட்ரியாட்டிக்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு இங்கே ரிலேட்டிவே கிடையாது. ஆல் ஆக்டர்ஸ் ஆர் ஹேண்ட்ஸம். எல்லா ஆக்டருமே ஹேண்ட்ஸம். அமன் இஸ் நாட் அன் ஆக்டர். அமன்றது ஆக்டர் கிடையாது. அமன் இஸ் நாட் ஹேண்ட்ஸம். எல்லா ஆக்டருமே ஹேண்ட்ஸம்மு. அமன் ஆக்டர் கிடையாது. அம்மன்றது அப்போ தனியாக வரைஞ்சிட்றேன். அம்மன் தனியாக வரைஞ்சிட்டேன். அம்மன் நாட் ஹேண்ட்ஸம்னு சொல்லியிருக்காங்க. அது நம்ம சொல்ல முடியாது. ஸோ ஒன்று தான் ஃபாலோ ஆகும். ஆப்ஷன் பி மட்டும்தான். இப்போ பி மட்டும் ஃபாலோ ஆகிறது என்னது? ஆப்ஷன் டி, ஒன்லி பி ஃபாலோஸ்.
நெக்ஸ்ட்டு லெட்டர்ஸ் ஆஃப் எ வேர்ட் ஆர் ஜம்பிள்டு. இது ஜம்பிள்டு லெட்டராக இப்படி கொடுத்துருக்காங்க. இதை மீனிங்ஃபுல் வேர்டாக எப்படி வரும் இதை அரேஞ்ச் பண்ணால் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த 3 இதே மாதிரி நம்ம போட்டு பார்க்கணும் நம்பர்ஸுக்கு நேராக அந்த லெட்டர்ஸை, அவ்வளோதான். இப்போ 3க்கு என்ன கொடுத்துருக்காங்க? எம்மு நெக்ஸ்ட்டு 2க்கு ஏ, எம்ஏடிஆர் அப்படி ஒரு வேர்டு கண்டிப்பாக இருக்காது, ஏ வராது. பி பாருங்கள் 6, 3க்கு ஆர்எம்லாம் வேர்டு ஆரம்பிக்காது, அப்போ இதுவும் வராது. இப்போ சி பாருங்கள் 4, எஸ்ஸு 3க்கு எம்மு 2க்கு ஏ 1க்கு 6 அடுத்து 5க்கு டி, ஸ்மார்ட். இது நம்ம ஒரு இங்கிலீஷ் அல்ஃபபெட்டிக்கல் உள்ள நார்மல் வேர்டு, அது மீனிங்ஃபுல் வேர்டு கிடச்சிருச்சு. ஸோ ஆப்ஷன் சி தான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு இன் எ செர்டைன் கோட் லாங்குவேஜ் மினியேச்சர் இஸ் ரிட்டன் எஸ் இப்படி எழுதியிருக்காங்க. ப்ரைவேட்டை எப்படி எழுதுவாங்கன்னு கேட்டிருக்காங்க. இப்போ எம்மோட வேர்டு கோடிங் வேர்டு என்ன? கோடிங்கில் இதோட நம்பர் 13. ஆனால் இங்கே என்ன வந்திருக்கு? 4. 13 4ஆக வர்றதுக்கு சான்சஸ் என்ன இருக்குது? இது ரெண்டையும் கூட்டினா தான் வரும். அப்போ 1+3 நடந்திருக்கலாம். நெக்ஸ்ட் ஐ பாருங்கள், ஐனா என்ன நம்பரு? 9. இங்கே 9 வந்திருக்கு. அடுத்து என்னன்னா 1 4 இதான் நம்பரு. இங்கே கொடுத்துருக்கிறது 5, அப்போ ப்ளஸ் தான் பண்ணியிருக்காங்க. இப்போ அதே மாதிரி இங்கே பண்ணி பார்ப்போம். பிக்கு பார்த்தோம்னா 16னா 7 வரணும். 3 ஆப்ஷனில் இருக்குது, ஒன்று ஏ இல்லை சி இல்லை டி, இது 3ல் வரணும். ஆறுனா என்ன? 18. இப்போ 1 + 8 9, அதுவும் இருக்குது. 3வது லெட்டர் ஐக்கு என்ன வரணும்? 9. இப்போ 7 9 9 வரணும். அப்படி ஆப்ஷன் என்ன இருக்குது? ஆப்ஷன் டி. இதில் ஒன்றில் தான் அப்படி வருது. அடுத்த கொஸ்டின், இங்கே கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் எந்தெந்த ஸ்டேட்மெண்ட்லாம் வச்சு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கலான்னு கேட்டிருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளோட ஏரியா என்ன? த மெஷர் ஆஃப் ஒன் ஆஃப் த சைட்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள் இஸ் 7 cm. ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள்னாலே பொதுவாக என்ன? 3 சைடுமே ஈக்குவல். அதில் ஒரு சைடு கொடுத்துட்டாங்க, அப்போ அதை வச்சுமே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஒன் ஆஃப் த சைடு கொடுத்துட்டாங்கன்னா ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் நம்மளுக்கு ஃபார்முலா என்னன்னு தெரியுமா? √3/4a². அதில் ஏவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னாலுமே ஆன்சர் வரப்போகுது. நெக்ஸ்ட்டு த பெரிமீட்டர் ஆஃப் த ட்ரையாங்கிள் இஸ் 21 cm. பெரிமீட்டர் வந்து 21 கொடுத்துருக்காங்க. பெரிமீட்டர் ஆஃப் த ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் என்ன? 3 சைடுமே ஈக்குவலு. ஸோ 3ஐயும் கூட்டினா 3a வரப்போகுது. 3a = 21. இப்போ ஏ என்ன? 7 வரப்போகுது. அதை நம்ம இந்த ஃபார்முலா திரும்ப போட்டோம்னாலும் வரப்போகுது. அப்போது ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வச்சு தனியாக வச்சாவும் கண்டுபிடிச்சிக்கலாம், செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை தனியாக எடுத்தாலும் கண்டுபிடிச்சிக்கலாம். அப்படி எங்கே இருக்குது ஆப்ஷன்? ஆப்ஷன் பி, போத் ஸ்டேட்மெண்ட் 1 and 2 ஆர் சஃபிஷியன்ட் இண்டிபெண்டன்ட்லி. ரெண்டுமே தனித்தனியாக இருந்தாலே நம்மளால் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். அதை தான் இங்கே சொல்ல வராங்க. ஸோ ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு இதில் 4 வேர்ட் கொடுத்துருக்காங்க. அதில் ஒன்று மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்த ஆட் ஒன் என்னன்னு கேட்டிருக்காங்க. கம்போஸ்டு, ஸ்கேர்டு, அஃப்ரைடு, அப்ரஹென்சிவ். இது 3மே பார்த்தீங்கன்னாலே அஃப்ரைடு, ஸ்கேர்டு, அப்ரஹென்சிவ் 3மே கிட்டத்தட்ட அஃப்ரைடு, ஃபியர் இந்த மீனிங்கை தான் தருது. கம்போஸ்டு நம்ம எப்போ சொல்லுவோம்? காமன் கம்போஸ்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆப்ஷன் ஏ தான் ஆன்சரு. அடுத்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அசம்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் எதெல்லாமே இம்ப்ளிசிட்டாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். இந்த லாஸ்ட் இயர் பூனே யூனிவர்சிட்டி ஹஸ் லான்ச்ட் எ நம்பர் ஆஃப் ஒகேஷ்னல் கோர்சஸ் ஃபார் த பெட்டர் ஃபியூச்சர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸு. லாஸ்ட் இயர் பூனே யூனிவர்சிட்டி என்ன பண்ணியிருக்காங்கன்னா நிறைய ஒகேஷ்னல் கோர்சஸை கொண்டு வந்திருக்காங்க. எதுக்காக அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸோட நலனுக்காக, அவங்களோட நல்ல ஃப்யூச்சர் கிடைக்கணுன்றதுக்காக அப்படின்னு சொல்ல வந்திருக்காங்க. சரி, இப்போ அசம்ஷன் டைரெக்டாக வாங்க. பூனே யூனிவர்சிட்டி பிலீவ்ஸ் தட் ஒகேஷ்னல் எஜுகேஷன் ப்ரொவைட்ஸ் அ பெட்டர் ஃபியூச்சர் ஃபார் ஸ்டூடெண்ட். இவங்க ஸ்டூடெண்ட்ஸோட நலனுக்காக தான் அந்த ஒகேஷ்னல் கோர்சஸை கொண்டு வந்ததாக சொல்லிட்டாங்க. அதையே தான் திரும்ப இங்கே சொல்லியிருக்காங்க. பூனே யூனிவர்சிட்டி பெட்டர் ஃபியூச்சர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வேணும்னா ஒகேஷ்னல் எஜுகேஷன் தேவை அப்படின்னு நம்புறதுனால அதை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு அதையே திரும்ப சொன்னதுனால இது கண்டிப்பாக இம்ப்ளிசிட் தான். அடுத்து 2வது பாருங்கள். பூனே யூனிவர்சிட்டி இஸ் கான்சியஸ் அபவுட் த ஃபியூச்சர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். கண்டிப்பாக பூனே யூனிவர்சிட்டி வந்து ஸ்டூடெண்ட்ஸோட ஃப்யூச்சரை திங்க் பண்ணி தான் இதை கொண்டு வந்திருக்காங்கன்னு இங்கேயே பார்த்தோம். அதே தான் பூனே யூனிவர்சிட்டி வந்து ஸ்டூடெண்ட்ஸோட ஃப்யூச்சரை ரியலைஸ் பண்ணி அதை நம்ம கவனிக்கணும் அப்படின்னு நினைக்க போய் தான் இதை பண்ணியிருக்காங்க. அதே தான் இங்கேயும் பாருங்கள், கான்சியஸ் அபவுட் த ஃப்யூச்சர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் ஃபாலோ ஆகும். ரெண்டுமே இம்ப்ளிசிட்டாக தான் இருக்குது. ரெண்டு இம்ப்ளிசிட் எங்கே இருக்குது? ஆப்ஷன் டி, போத் அசம்ஷன் ஏ அண்ட் பி ஆர் இம்ப்ளிசிட்.
நெக்ஸ்ட்டு இஃப் பி ப்ளஸ் கியூ இம்ப்ளீஸ் பி மைனஸ் கியூ. பி மைனஸ் கியூக்கு பி இன்ட்டு கியூ ஒன்றுமே இல்லை. ப்ளஸுக்கு பதில் மைனஸு, மைனஸ்க்கு பதில் இன்ட்டு இப்படி போட்டோம்னா இதை சிம்பிளிஃபை பண்ணி என்ன ஆன்சர் வரும்னு கேட்டிருக்காங்க. 5 ப்ளஸுக்கு பதில் என்ன கொடுத்துருக்காங்க மைனஸ், அடுத்து மைனஸ்க்கு பதில் இன்ட்டு, அப்புறம் இன்ட்டுக்கு பதில் டிவைடுன்றதுனால 1/15 போட்டேன். அடுத்து டிவைடுக்கு பதில் ப்ளஸ்ஸு, அவ்வளோதான். இப்போ 5 இங்கே மைனஸ், இது மூணுமே மல்டிப்ளிகேஷனாக தான் இருக்குது. கேன்சல் அவுட் பண்ணோம்னா இங்கே 15 4 சார் 16ன்றதுனால இங்கே 5 × 15 75 வந்துடும். இப்போ -30 + 30 இது ரெண்டும் கேன்சல் அவுட் பண்ணால் 5ன்னு வரப்போகுது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ முடிஞ்சது. Thank you friends. Let's track and crack. For more videos, like, share and subscribe to our Rail Gold channel.